வணக்கம் நேயர்களே. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவன்தான் வெற்றியாளன். ஒரு வாய்ப்பு எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வருகின்ற வாய்ப்பை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொள்பவன்தான் வெற்றியாளனாக மாறுகிறான். வாய்ப்பு வருகின்ற காலம் இரவு பகலாக சிந்தித்து அந்த வெற்றியை தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றியாளனுக்கு அழகு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த நேரம் திருநெல்வேலி மாவட்டம் ஆத்தூரில் ஒரு பாலம் வேண்டும் என்று மக்களெல்லாம் கேட்டார்கள். முதலமைச்சர் அவர்களும் அந்த பாலம் கட்டுவதற்கு அரசாங்கத்தின் மூலம் நிதியை ஒதுக்கி அந்த பாலத்தை கட்டி முடித்தார்கள். அதனால் இரு பக்கமும் இருந்து அந்த ஆற்றை கடப்பதற்கு கஷ்டப்பட்ட மக்களெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பாலம் கட்டி முடித்த அந்த நாட்களில் பெருந்தலைவர் திருநெல்வேலி மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்ய வந்திருந்தார். அதை கேள்விப்பட்டு அந்த ஊர் மக்களெல்லாம் அவரிடம் சென்று, ஐயா, நாங்கள் பாலம் வேண்டும் என்று உங்களுக்கு எழுதியிருந்தோம், அந்த பாலத்தை நீங்கள் கட்டி கொடுத்தீர்கள், அந்த பாலம் ரெடியாக இருக்கிறது, நீங்கள் தான் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். காமராஜரும் நாம் திருநெல்வேலியில் தானே இருக்கிறோம் என்று சொல்லி ஆத்தூருக்கு சென்று அந்த பாலத்தை திறந்து வைத்தார். மக்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. பெருந்தலைவர் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், நீங்களெல்லாம் இரு பக்கமும் இருக்கின்ற மக்கள் மற்றொரு பக்கம் போவதற்கு மிகவும் சிரமப்பட்டீர்கள், இப்பொழுது கடப்பதற்கு பாலம் வந்துவிட்டது, நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். ஆனாலும் இந்த பக்கம் பஸ் ரூட்டு வேண்டும், பஸ்ஸில் வந்தால்தான் நீங்கள் வெளியூருக்கு போய் வர முடியும். எனவே நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். நீங்களெல்லாம் ஒரு குழுவை அமைத்து 2 ஊர்காரங்களும் பணத்தை வசூல் செய்து ஒரு பஸ்ஸை வாங்கினால் நான் அதற்கு பெர்மிட் தருகிறேன். மக்களின் பணம் மீண்டும் உங்களுக்கே வந்து சேரும். உங்கள் ஊருக்கு தேவையான செலவினங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கு உடனடியாக முயற்சி செய்யுங்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் மேடையிலே பேசிவிட்டு சென்று விட்டார். 1-2 மாதம் கழித்து அந்த வழியாக ஒரு பஸ் செல்லுவதை அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள். உடனே காமராஜரிடம் சென்றார்கள், ஐயா, நீங்கள் எங்களைத்தான் பஸ் விட வேண்டும் என்று சொன்னீர்கள், ஆனால் வேறு எவரோ பஸ்ஸு ஓட்டி கொண்டிருக்கிறார்களே என்று கேட்டார். உடனே பெருந்தலைவர் அமைச்சரை கூப்பிட்டு, நான் அந்த மக்களால் தான் பஸ் ஓட்டப்பட வேண்டும் என்று திறப்புழாயில் சொன்னேன், அதெல்லாம் பத்திரிகையில் வந்து இருக்கிறது, அதை நீ பார்க்கவில்லையா, ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொன்ன பொழுது, இவர்கள் காலம் தாழ்த்தி விட்டார்கள், எனவே நெல்லையிலே இருந்து ஒரு பஸ் அதிபர் வந்து ரூட் கேட்டார், கொடுத்து விட்டேன் என்று பெருந்தலைவரிடம் அவர் பதில் சொன்னார். அதற்கு காமராஜர், நீ என்னை கேட்டு செய்திருக்க வேண்டும், இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, அந்த கொடுத்த பெர்மிட்டை கேன்சல் செய்தால் மக்கள் மந்திரி சபையில் பிளவு என்று சொல்லுவார்கள், எனவே மீண்டும் இவர்களுக்கு பெர்மிட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் அழைத்தார். ஏற்கனவே நீங்கள் காலத்தால் செய்யவில்லை, இருந்தாலும் நீங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள், உங்களுக்கும் பெர்மிட் தருகிறேன், அவர்களுக்கு இருக்கின்ற பெர்மிட்டில் ஒன்றை குறைத்து உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி பெருந்தலைவர் அனுப்பினார். அதன் பிறகு அவர்கள் பஸ்ஸை வாங்கினார்கள். அங்கே பஸ்ஸு ஓடியது. எனவே நாம் கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். மக்களுக்காக பாலம் கட்டி கொடுத்தேன், மக்கள் பயன்படுத்துவதற்கு பஸ்ஸை வாங்குங்கள், பெர்மிட் தருகிறேன், வருகின்ற வசூல் இந்த ஊர் மக்களுக்கு பயன்படட்டும் என்று தான் நான் சொன்னேன், அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் நாம் சாமர்த்தியமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளை பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம், எங்கே போகிறது என்றெல்லாம் செய்யாமல் உடனடியாக வாய்ப்பை பயன்படுத்துகின்றவன் தான் வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறுகிறான். ஐயோ, 1 மணி நேரத்துக்கு முன்னால் போயிருந்தால் அவரை பார்த்திருக்கலாம் என்று சொன்னவர்கள் உண்டு. நேற்றே பார்த்திருந்தால் அந்த வேலை கிடைத்திருக்குமே என்று அங்கலாய்ப்பவர்களும் உண்டு. எனவே காலத்தால் செய்ய வேண்டும், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாளை காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
வணக்கம்.